செஸ் விஷயத்தில் ஒன்று சொல்லியிருப்பீங்க. 3 விதமாக விளையாடுவாங்க. கேட்டால் நானே வந்து அந்த சைடில் இருந்து ஆடி பார்ப்பேன். ஷார்ட் ஆஃப் நீங்களும் இப்படி தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பீங்களோ? அஃப்கோர்ஸ் அப்படி தான் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஏன்னா ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் மையப்படுத்தி ஒரு கதை எழுதுறோம் அப்படின்னா ப்ரோட்டகனிஸ்ட் நான் தான், ஆன்டகனிஸ்ட் நான் தான். ஸோ எழுதும்போது 2 பக்கமும் பார்த்து எழுதும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக மாறுதுன்னு நினைக்கிறேன். 2 பக்கமும் நானே தனியாக விளையாடி கற்றுக்கிட்டேன். ட்வின்ஸை வச்சு ஏதாவது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணுன்றது ஒரு பேசிக் தாட்டாக இருந்துச்சு. அதை வந்து எந்த ஜானலில் ஃபிட் பண்ணி பார்க்கலான்றப்போ எனக்கு த்ரில்லரில் ஃபிட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. பெஞ்சமின். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. நான் முதல்ல ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் எழுதி முடிச்சேன். அதுலேருந்து தான் நான் முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் முன்னாடி வர போகிற சீக்வன்ஸும் சரி, அதுக்கு பின்னாடி நான் காட்ட போகிற சீக்வன்ஸும் சரி ஒர்க் ஆகும். அது அவங்கள கனெக்ட் பண்ணாமல் விட்டுருச்சு அப்படின்னா என்டையர் திங் வந்து அன்னோட்டிஸ்டாக தான் போகும். இல்லை, எனக்கு அந்த மாஸ்க் வந்து எனக்கு அந்த கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நீங்கள் படம் பார்த்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கேரக்டர் வந்து அவரோட ஐடென்டிட்டி வெளியே எங்கேயுமே தெரிஞ்சிருக்கூடாது. சின்னதாக அவரோட ஐடென்டிட்டி வெளியே கசிஞ்சால் கூட அவரோட என்டையர் பிளான் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ 17 இயர்ஸ் ஒருத்தர் பிளான் பண்ணி ஒரு விஷயம் செய்யணும்னு வராரு. ஸோ அவர் எங்கேயுமே சறுக்கிடக்கூடாதுன்னு நினைப்பார் இல்லையா? வணக்கம் டைரக்டர் லோகேஷ் அஜீஸ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ரெட் நூல். படம் வந்து நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குலாம் எழுதிட்டு இருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஆஃப்டர் ரிலீஸ்? தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் முன்னாடி. நான் இந்த ஃபர்ஸ்ட் வீக் கொஞ்சம் பிக்கப் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது ரொம்ப டல்லாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் 3 days. தென் அந்த செகண்ட் வீக்கெண்ட்லேருந்து இட் ஸ்டார்டட் டு கெட் த ஆடியன்ஸ் இன் டு தியேட்டர். ஸ்டில் 5th வீக் இப்போ தியேட்டரில் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்கு. சேம் எஸ் ஓடிடிலையும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஹாப்பி நான். குறிப்பாக ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே, இதை தியேட்டரில் போய் பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ஸ்டோரிஸ்லலாம் போடுறாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்களா? என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை பார்க்கும்போது? அட்லாஸ்ட் எனக்கு என்னென்ன அட்லாஸ்ட் தே வாட்ச்ட் இன் ஓடிடி. ஐ ஃபீல் ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா படம் அன்னோட்டிஸ்டாக போகாமல் அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து இப்போ ஓடிடிலேயாவது பார்க்கணுன்ற ஒரு தாட்டை க்ரியேட் ஆச்சு இல்லையா? அதுக்கு எனக்கு ஆக்சுவலி ஹாப்பி தான். பிகாஸ் தியேட்டரில் நிறைய பேர் பார்க்கல இந்த படம். தேர் ஆர் வேரிய ரீசன்ஸ் இருக்குது அதுக்கு. ஸோ அட்லாஸ்ட் ஓடிடிலேயாவது பார்த்துட்டாங்க இல்லையா? எனக்கு அதுவே சந்தோஷம் தான் எனக்கு. ஸோ படம் கிட்ட போய் சேர்ந்துருச்சு. தியேட்டர் ஓடிடி. ஸோ இட் ரீச் த ஆடியன்ஸ்ன்றதுனால ஐம் ஹாப்பி நான். ஓகே. ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது. முதல்ல வந்து ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு ஏன் த்ரில்லர்னு? ஈஸியாக நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜானராக ஒரு ரொமான்ஸ், ஒரு கமர்ஷியலாக அந்த மாதிரி போயிருக்கலாம். பட் ஸ்பெசிஃபிக்காக த்ரில்லர் மேலே பிடிக்குமா? இல்லை, த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாட் ஒன்லி த்ரில்லர், எல்லா ஜானும் பிடிக்கும். பட் த்ரில்லர்ஸ் ஸ்பெஷல் மென்ஷன் கூட சொல்லலாம் எனக்கு. நான் வந்து நிறைய த்ரில்லர்ஸ் பார்ப்பேன். பட் த்ரில்லர் தான் ஃபஸ்ட்டு பண்ணணுன்ற ஐடியா எனக்கு இல்லை ஆக்சுவலாக. நான் வேறு ஒரு கதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டட் டு பிச். அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு கதை எழுதும்போது தான் இது த்ரில்லராக ஃபார்ம் ஆச்சு. ஃபஸ்ட்டு இதுவே எல்லாமே இட்ஸ் நாட் ஓகே த்ரில்லர். ஒரிஜினல் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அந்த ட்வின் கான்செப்டை வச்சு எழுதும்போது அது எலாபரேட் ஆகும்போது தான் அது இது த்ரில்லருக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி தான் இது த்ரில்லராக மாறிச்சு. ஸோ இது வந்து வேற ஒரு கான்செப்டாக எழுதப்பட்ட ஒரு படம், ட்வின் கான்செப்ட் வந்தோடனே அது த்ரில்லராக மாறிடுச்சு. இல்லை, ட்வின்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணணுன்றது என்னோட ஐடியா. ட்வின்ஸை வச்சு ஏதாவது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணுன்றது ஒரு பேசிக் தாட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ட்வின் கான்செப்டை வச்சு எழுதும்போது எனக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அரைவாச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு அரைவாச்சு. ஸோ அதை வந்து எந்த ஜானலில் ஃபிட் பண்ணி பார்க்கலான்றப்போ எனக்கு த்ரில்லரில் ஃபிட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட் டு ரைட். நவ் இட்ஸ் 11. படம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது வந்து ரொம்ப ரைட்டிங்கில் வந்து மெனக்கெடல் நிறைய தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து அங்கே போயிட்டு சில விஷயங்கள் மாற்றிக்கலாம், இதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஆன் பேப்பரில் இருந்ததை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அப்படி தான் இட்ஸ் அப்படி தான். நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனில் நம்ம ஸ்கிரிப்ட் என்ன லாக் பண்ணமோ அதுதான் நம்ம ஷூட் பண்ணோம். 1 or 2 சேஞ்சஸ் வந்து ஜஸ்ட் டைலாக்ல வேணால் நான் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பேன் தவிர மற்றபடி வந்து ஸ்கிரிப்டில் என்ன இருந்ததோ அதை தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். பிகாஸ் நாங்கள் ஸ்கிரிப்டில் என்ன இருந்துச்சோ அது ஆல்ரெடி நாங்கள் என்டையர் டெக்னீஷியன்ஸ் உட்காந்து நாங்கள் இதுதான் பண்ண போகிறது கிளியராக பேசிட்டோம். ஸோ ஆன் ஸ்பாட்டில் போகும்போது இட்ஸ் வாஸ் வெரி ஈஸி டு அஸ். ஓகே. படத்துக்குள்ளே நிறைய பேச வேண்டியது இருக்குது. அதை சுற்றி இருக்கிற சில விஷயங்களை ஃபஸ்ட்டு பேசிடலாம் அப்படின்னு தோணுது. இப்போது ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டட் ஜானர் வந்து த்ரில்லர்னு சொல்லலாம். ஈஸியாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து பெரிய படங்கள், இல்லை ஹாலிவுட்டில் கூட சொல்கிறேன், ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்ட ஒரு ஜானர் இது. என்ன ஒரு கொலைகாரன் என்ன பண்ண போகிறான், கொலை பண்ண போகிறான், இப்படி தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ட்விஸ்ட்டு ஓகே, அது அப்பப்போ எங்கெங்கேயோ வரப்போகுது. அப்படிங்கும்போது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங்லேருந்தே இது? ஆக்சுவலி என்னென்னா எனக்கு இது எழுதும்போது ஐ நெவர் ஃபெல்ட் சேலஞ்ச் அந்த மாதிரிலாம் நான் மனசுக்குள்ளே எதுவும் வச்சுட்டு எழுதவே இல்லை. நான்
எனக்கு இந்த கண்டென்ட் எனக்கு அரைவாச்சு. ஸோ அது நம்ம எலாபரேட் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்செப்ட் கிடச்சிது. ஸோ இதை வச்சு எழுதலான்றப்போ எழுதும்போது அது த்ரில்லர் ஜானருக்குள்ளே ஃபிட்டான நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. நான் பேசிக்காக பார்த்துக்கிட்டது என்னென்னா, இப்போ நான் நிறைய த்ரில்லர் படம் பார்ப்பேன். ஆல் லாங்குவேஜில் படம் பார்க்கும்போது நமக்கு வந்து பேசிக்காக சரி நம்ம படம் பார்க்கும்போது சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா? ஒரு படம் பார்க்கும்போது நம்ம சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்து பார்ப்போம் இல்லையா? ஸோ அதில் அட்லீஸ்ட் 50% நம்ம இதில் டெலிவர் பண்ணணுன்றது தான் பேசிக் ஐடியாவாக இருந்தது. ரெண்டாவது என்னென்னா, த்ரில்லர் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து தே வில் கெட் இன் டு த ஷூஸ் ஆஃப் ப்ரோட்டகனிஸ்ட். அவங்க ஷூஸில் போய் நின்றுவாங்க. தே ஸ்டார்ட் டு இன்வெஸ்டிகேட். ஒரு த்ரில்லர் படத்தில் மட்டும்தான் அது நடக்கும். ஒரு ஆடியன்ஸ் வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது படம் பார்க்கும்போது யார் கில்லர், இது எது நடக்குது, இது ஏன் கதைக்குள்ளே வந்தாங்க, இதெல்லாம் அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு சில கெஸ்ஸஸ் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் நடக்க போகுது அடுத்து அப்படின்னு. அது நடந்துருச்சுன்னா அப்செட் ஆகிடுவாங்க. அது நடக்கலைன்றப்போ சர்ப்ரைஸ் ஆவாங்க. ஸோ அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணணுன்றது மட்டும்தான் என்னோடய தாட்டாக இருந்தது. ப்ளஸ் எனக்கு வந்து எமோஷனலாக அவங்களை கனெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு இந்த கதையில். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் நான் கன்சர்னாக வச்சுக்கிட்டு எழுதுனது. ஐ நெவர் ஃபெல் சேலஞ்ச் அப்படி எதுவும் ஃபீல் பண்ணல. பட் ஆனால் ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. இது 2 கன்சர்ன் இருந்தது. அவங்க சர்ப்ரைஸ் பண்ணணும், எமோஷனலாக கனெக்ட் பண்ணணுன்றது மட்டும் ஐடியாவாக இருந்தது. ஐ தாட் இட்ஸ் ஒர்க்கிங் நவ். பேசிக்காக வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து உங்களோட ஸ்க்ரீன் ப்ளே இல்லைனா வந்து உங்களோட கதையை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து இந்த செஸ் விஷயத்தில் ஒன்று சொல்லியிருப்பீங்க, 3 விதமாக விளையாடுவாங்க, கேட்டால் நானே வந்து அந்த சைடில் இருந்து ஆடி பார்ப்பேன். ஸோ சார்ட் ஆஃப் நீங்களும் இப்படி தான் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பீங்களோ? அஃப்கோர்ஸ் அப்படி தான் எழுதணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஏன்னா ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்டு மையப்படுத்தி ஒரு கதை எழுதுகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் பக்கம் நின்று மட்டுமே எழுதிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸி கன்வீனியண்ட்டாக ஆகிடும். ஸோ நம்ம ஆன்டகனிஸ்ட் பக்கமும் நின்று எழுதும்போது தான் 2 பேர் ரைவல்ரி நம்ம தான். ப்ரோட்டகனிஸ்ட் நான் தான், ஆன்டகனிஸ்ட் நான் தான். ஸோ எழுதும்போது ஸோ 2 பக்கமும் பார்த்து எழுதும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக மாறுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தியேட்டர் டைம்லேயுமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்ற அந்த ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு. நான் வந்து யூடியூப்பில் போட்டு பார்க்கும்போது ரிவ்யூஸாக பெருசாக நிறைய பேர் பண்ணலையோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஸோ கால்டு பெரிய ரிவ்யூவர்ஸ் இல்லை அடிக்கடி பண்ணுற ரிவ்யூவர்ஸ் வந்து இதை பண்ணலை. ஸோ நீங்கள் அதை கவனிச்சிங்களா? பார்த்தேன். என்ன, எதனால் உங்களுக்கு எதுவும் ஒரு ஐடியா வந்ததா உங்களுக்கு? தெரியல. இது ஏன், பிகாஸ் நான் அதை பற்றி பெருசாக கன்சர்ன் பண்ணிக்கல. நான் ஓப்பனிங்கில் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் வந்து ஒரு நோட்டபிள் ரிவ்யூவர்ஸ் அப்படின்னா ஒரு 2-3 பேர் வந்துருச்சு எனக்கு. ஐ ஹேவ் டு நேம் அப்படின்னா ஃபில்மி கிராஃப்டர்னு அவர் போட்டிருந்தார், காக்கி டாக்கிஸ் அவர் போட்டிருந்தேன் நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் 2 பேர் போட்டிருந்தாங்க, சாரி இஃப் ஐ நாட் மென்ஷன் த நேம், மறந்துச்சு டக்குன்னு. ஸோ சில ரிவ்யூவர்ஸ் போடல, ஃபைன். பட் நான் அது நான் போட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஓகே, மேபி ஒரு 1 or 2 டேஸில் வந்துடும் அப்படின்னு நினச்சேன். போடலை. அப்புறம் ஐ செக், அப்புறம் தேர் வாஸ் வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் தட் அப்படின்னாங்க. ஐ லெஃப்ட், விட்டேன். நான் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சலசலப்பு போய்கிட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில், இந்த பெய்ட் ரிவ்யூவர்ஸ் காசு வாங்கினா தான் இது பண்ணுவாங்க. அண்ட் அந்த லைக் இதுக்கு ஆப்போசிட்டாக பேசினவங்க வந்து ஆமாம் நிறைய நல்ல படங்கள் வருது, சின்ன சின்ன படங்கள், ஆனால் அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ண மாட்டுறாங்க. அண்ட் நம்ம நிறைய சின்ன படங்கள் வந்து ரிவ்யூஸ் மூலியமாகவோ வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாகவோ ஓடுந்த காலங்காலமாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஒரு கோபம் இல்லை ஒரு வருத்தம் இருக்கா? இல்லை, கோவம் ஒருத்தர் 2மே இல்லை. ஏன் அப்படின்னா இது பார்ட் ஆஃப் த சினிமாவாக ஆயிடுச்சு இது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஒருத்தர் ரிவ்யூ போடலை அப்படின்னா நம்ம ரிவ்யூ போடுறதும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கலாமே தவிர, நீங்கள் போய் ஏன் ரிவ்யூ போடலை என்னால் கேட்க முடியாது. அட் லாஸ்ட் என்ன வரும் கிடச்சுன்னா தேர் பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு வந்து நிற்கும் இல்லையா? ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட் நினைக்கிறேன். அது அவங்கவுங்களோட தனி கன்சர்னை பொறுத்து நினைக்கிறேன். இப்போ இதே நிறைய சின்ன படங்களுக்கு நிறைய ரிவ்யூவர்ஸ் போடுறாங்க. ஸோ அப்படியே ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம சொசைட்டியில் இருக்க மாதிரி தான் இந்த பக்கமும் இருக்காங்க, அந்த பக்கமும் இருக்காங்க. ஸோ அது இந்த கோவம் வருத்தலாம் தாண்டி அது கடந்து வந்துடணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது, எனக்கு நான் லெவலில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, ஆடியன்ஸை தாண்டி பெரிய ரிவ்யூவர் இங்கே யாரும் கிடையாது. குட். ஆமாம். அவங்க கொடுத்த ரிவ்யூனால தான் 5th வீக் ஸ்டில் ரன்னிங் இன் தியேட்டர்ஸ். இப்போ ஓடிடியில் வந்து அமேசானில் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் போயிட்டுருக்கு படம் அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லையே, நம்ம இந்த ரிவ்யூஸ் வச்சு பண்ணல. அது ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் கொடுத்து அவங்க ப்ரமோட் பண்ணி கொண்டு போகிற படம். ஸோ ஆடியன்ஸை தாண்டி பெரிய ரிவ்யூவர் இங்கே யாருமே கிடையாது. ஒரு விஷயம், நான் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்தில் வந்து அதிகபட்சமாக எத்தனை ட்வின்ஸ் கேரக்டர் நடிச்சிருக்காங்க, ரியல் ட்வின்ஸ் அப்படின்னும் போது எனக்கு கூகுளில் கூட கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் படத்தில். செக் பண்ணணும். ஆமாம், ஏன்னா வந்து எத்தனை பண்ணாங்க? 60, 65. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரியல் ட்வின்ஸ் கேரக்டர் வந்து இது மாதிரி பண்ணதே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவும் யோசிச்சிங்களா, இதை இப்படி ஒரு ரெக்கார்ட் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு? அது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் அது நம்ம கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நானும் செக் பண்ணேன், இந்த மாதிரி ஏதாவது படங்கள் வந்திருக்கா, இந்த ட்வின்ஸுங்களை வச்சு நிறைய பண்ணியிருக்காங்களா செக் பண்ணி பார்த்தேன். பட் அப்படி எதுவும் எனக்கும்
மேபி இருக்கலாம் எனக்கு தெரியல. பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் பண்ணியிருக்காங்க ரியல் டர்ன்ஸ் வச்சு. ஆனா ஒருத்தர் அதான் அப்படிதான் 1 or 2 அவ்வளோதான் இருக்கும். நான் இவ்வளோ மாஸ் நம்பர்ஸில் நான் செக் பண்ணி பார்த்தேன், இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட் படம்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எப்படி இருந்தது அந்த செட்டில்? ஏன்னா பர்டிகுலர்லி அந்த போர்ஷன் மட்டும் எப்படி யாரை வேலை வாங்குவீங்க, யாரை டே வாஸ் டஃப் ஆக்சுவலி. நான் டஃபஸ்ட் டே அப்படின்னு சொல்லணும்னா நான் அந்த ஒரு நாள் தான் சொல்லுவேன். பிகாஸ் மற்ற நாள்லாம் கூட வி யூஸ் டு ஒர்க் ஃபார் தட், நம்ம தெரியும் எப்படி ஒர்க் பண்ணணும். பட் அந்த ஒரு நாள் வந்து என்னென்னா அது ஒரு கன்ஸ்டன்ட் இருந்துச்சு எனக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 65 ட்வின்ஸு அக்ராஸ் தமிழ்நாடு எல்லாருமே. சில பேர் கேரளா வந்திருந்தாங்க, சில பேர் வந்து பாண்டிச்சேரி, சில பேர் வைசாக்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்களெல்லாம் அசம்பிள் பண்ணுறதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. பிகாஸ் நம்ம ஒரு 4 ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு டேட் அசம்பிள் பண்ணி நடிக்க வைக்கிறதே வந்து ஒரு டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா ஒருத்தருக்கு டேட் இருக்காது, அப்படி இருக்கும். இப்போ நான் 65 ட்வின்ஸ் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு ஒரு நாள் எல்லோரும் அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. செகண்ட் என்னென்னா அவங்க எல்லாருக்குமே எனக்கு 9 to 6 தான் எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஷாட் இருக்குது. அவங்க எல்லாருக்குமே அவங்க எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாட் ஒன்று. ஸோ நான் 9 to 6 முடித்தேன். அவங்க எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் ஐ ரியலி என்ஜாய்ட். ஒரே நாளில் முடிச்சிட்டீங்க? ஆமாம். அந்த ஒரு எஸ்டாப்ளிஷ் சீன் இருக்கும் அவங்களுக்கு. எல்லா ட்வின்ஸையும் நம்ம காட்டுற ஒரு சீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் மட்டும் எனக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. பிகாஸ் 65 ட்வின்ஸை நான் ரீட்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால் நான் அது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் ஐ ரியலி என்ஜாய்ட் தட் டே. பிகாஸ் எல்லாம் குழந்தைங்க. நமக்கு வந்து ஒரு ட்வின்ஸை பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். என்னடா ஒரே மாதிரி இருக்காங்க 2 பேர். நம்ம அவங்களே ஒரு 5 minutes சுற்றி பார்ப்போம். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு 65 ட்வின்ஸ் இருக்காங்க ஒரே மாதிரி, எல்லாம் ரெப்ளிகா மாதிரி இருக்காங்க உட்காந்து பக்கத்துலேயே. ஸோ அது ரொம்ப, நான் மட்டும் இல்லை, செட்டில் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாங்க. ரொம்ப மோஸ்ட் சேலஞ்சிங் வந்து எல்லாமே ஐடென்டிக்கல், எல்லாருமே ஐடென்டிக்கல். அதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு எங்களுக்கு தேடுறதுக்கு. ஐடென்டிக்கல்னால் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு டக்குன்னு கிடச்சிருவாங்க. நமக்கு ஒரே மாதிரி வேணுன்றது தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 8 மாதம் நினைக்கிறேன். அவங்க எல்லோரும் தேடி கண்டுபிடிச்சி அசம்பிள் பண்ணுறதுக்கு 8 மாதம் ஆச்சு. பட் த டே வாஸ் ஒர்த். அந்த எல்லோரும் இந்த ஒரு நாளில் பார்க்கும்போது நாங்கள் 8 மாதம் அது அப்படி தேடணும்லாம் மறந்து போச்சு எங்களுக்கு. அவங்க ஒரே இடத்துல நிற்க வச்சு 65 பேர் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ தட் தட் வி ரிலீஸ் தட் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணாங்க. பிகாஸ் அந்த மொமெண்ட்லாம் ரொம்ப இப்போ நினச்சாவும் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மெயினாக இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து த்ரில்லர் போர்ஷன் நிறைய இருக்குது நம்ம அதுக்கு வரும். பட் இந்த பர்டிகுலர்லி இந்த படத்தோட சோல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் தான். நம்ம இந்த ஃப்ளாஷ்பேக் எந்த அளவுக்கு ரொம்ப அழுத்தமாக சொல்கிறோமோ அதை வெளியில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து அந்த இதை அனுபவிக்க முடியும். அது ஸோ இதை எழுதும் போது இது எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? ஏன்னா வந்து யூஸ்வலாக ஆகிடும், ஓகே என்ன நடந்திருக்கும், ஒரு கஷ்டம் நடந்திருக்கும், அதுக்கப்புறம் அவன் பழி வாங்க போகிறான்னு. பட் அந்த தாட் மட்டும் இல்லாமல் அதை சீரியஸாகவும் எடுத்துக்கணும் போது எப்படி அதுக்கு வேலை பார்த்தீங்க? இல்லை, நான் ரொம்ப கன்சர்னாக எழுதின போர்ஷன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ட்வின்ஸ் போர்ஷன் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ட்வின்ஸ் வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்து அப்படி டிரைவான போர்ஷன் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன். நான் முதல் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தான் எழுதி முடித்தேன். ஓகே. அதுலேருந்து நான் முன்னாடியும் பின்னாடியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு. எனக்கு நல்லா தெரியும் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஒர்க் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் எடுக்கிற அதுக்கு முன்னாடி வர போகிற சீக்வன்ஸும் சரி, அதுக்கு முன்னாடி நான் காட்ட போகிற சீக்வன்ஸும் சரி ஒர்க் ஆகும். அது அவங்கள கனெக்ட் பண்ணாமல் விட்டுருச்சு அப்படின்னா என்டையர் திங் வந்து அன்னோட்டிஸ்டாக தான் போகும். பெருசாக யாரும் இம்பேக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப கன்சர்னாக இருந்துச்சு. டஃப் இந்த சென்ஸ் கூட கொஞ்சம் மிகைப்படுத்தலாக இருக்கும், கொஞ்சம் கன்சர்னாக இருந்தது. ஏன்னா எனக்கு அது ஒர்க் ஆகியே ஆகணும். ஏன்னா அந்த போர்ஷன் ஒர்க் ஆச்சுன்னா தான் நான் செகண்ட் ஹாஃபில் அதுக்கப்புறம் வரப்போகிற ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் இவங்க எக்ஸைட் ஆவாங்க. ஸோ கொஞ்சம் கன்சர்னாக தான் எழுதுனேன். எனக்கு பேசிக்காக என்னென்னா அந்த எமோஷன் அவங்களுக்குள்ளே எப்படியாவது கொண்டு போயிடணும்னு நினச்சேன். அந்த ஃப்ளாஷ்பேக் எமோஷன்ஸ் அவங்களுக்குள்ளே கொண்டு போயிடணும்னு நினச்சேன். இப்போ நிறைய ட்வீட்ஸ்லாம் கூட நான் இப்போ பார்த்துட்டே இருந்தேன். அந்த ஆன்டகனிஸ்ட் செஞ்சது தப்பாக இருந்தால் கூட அது அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படின்னு பேசுகிறாங்க. எனக்கு அந்த ஃபீல் எப்படியாவது அவங்களுக்குள்ள கொண்டு வந்து நினச்சேன். ஏன்னா அவன் மேலே வெறுப்பு வந்துடுச்சுன்னா இந்த என்ன சொல்கிறது, படத்தோட மோட்டிவே வந்து நான் எதுக்கு எடுத்தனோ அது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அந்த கொஞ்சம் கன்சர்னாக தான் எழுதினேன். பட் இட் ரியலி கேம் அவுட் வெல். அதுவும் இல்லாமல் எஸ்பெஷலி அந்த 2 பசங்க வந்து டிட் தேர் ஸ்ப்ளெண்டிட் ஒர்க். நான் அவங்கள பற்றி தான் பேச வந்தேன் அடுத்து. ஏன்னா அந்த போர்ஷன் வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த போர்ஷன்னா அதில் 2 முக்கியமாக ப்ரில்லியண்ட்டாக அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. சொல்லிக் கொடுக்கும்போது கரெக்டாக பண்ணிடுறாங்களா, இல்லை அவங்களுக்குள்ளேருந்து ஒன்று வருது? அது இல்லை, ஆக்சுவலி தே ஹேவ் ஓன் இன்ட்ரெஸ்ட். அவங்க ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரெண்டாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அது கரெக்டாக உள்ளே வாங்கிப்பாங்க. நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதை அப்படியே டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிற பசங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு தனி திறமை இருக்குது. அதை நான் பார்த்துட்டேன். நாங்கள் ஷூட் பண்ணும்போது அந்த பசங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் சென்ஸ் இருக்குது. ரெண்டாவது நம்ம சொன்னதை புரிஞ்சிக்கக்கூடிய சென்ஸும் அந்த பசங்களுக்கு இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன போது ஹார்ட் ஆஃப் த போர்ஷன் தான் அந்த பசங்க. அவங்க மட்டும் சரியாக பண்ணல, அவங்களோட ஆக்டிங் வந்து வீக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த என்டையர் கதையை சொதப்பியிருக்கும். ஸோ ஐ ஆம் வெரி தேங்க்ஃபுல் டு தம். அகைன் இந்த த்ரில்லர் இந்த போர்ஷன்லாம் வந்துடும். திருப்பி ரைட்டிங்குள்ளவே போகிறது வந்து, ஏன்னா அந்த ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் இந்த த்ரில்லரில் இந்த எக்ஸிக்யூஷன்லாம் ரொம்ப
பர்ஃபெக்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் இருக்குல்ல, அந்த மாஸ்க் போட்டுட்டு பண்ணும்போது அதில் என்ன மாதிரியான ஐடியாஸ்லாம் வந்துச்சு? ஏன்னா இந்த மாஸ்க் மேன் அப்படின்றது வந்து நம்ம விசில் படத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய படங்கள் வந்து ஒரு மாஸ்க் போட்டு கொலை பண்ணுறவங்க அப்படின்னு. இது அது மாதிரி இருக்கக்கூடாது, அது இருந்தால் க்ளீஷே அப்படின்ற மாதிரி சொல்லிடும். என்ன மெனக்கெடல் இருந்தது அந்த கேரக்டர் ஸ்கெட்ச்க்கு? இல்லை, எனக்கு அந்த மாஸ்க் வந்து எனக்கு அந்த கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நீங்கள் படம் பார்த்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அந்த கேரக்டர் வந்து அவரோட ஐடென்டிட்டி வெளியே எங்கேயுமே தெரிஞ்சிருக்கக்கூடாது. சின்னதாக அவரோட ஐடென்டிட்டி வெளியே கசிஞ்சால் கூட அவரோட என்டையர் பிளானுமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு 17 இயர்ஸ் ஒருத்தர் பிளான் பண்ணி ஒரு விஷயம் செய்யணும்னு வராரு. ஸோ அவர் எங்கேயுமே சறுக்கிடக்கூடாதுன்னு நினைப்பார் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தில் அந்த மாஸ்க்குன்ற விஷயத்தை கொண்டு வந்தோம். பர்பஸாக வந்து ஒரு கில்லரு ஒரு மாஸ்க் போட்டு வரணுன்றது ஐடியா கிடையாது. அவரோட ஐடென்டிட்டி எங்கேயுமே வெளியே கசிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாஸ்க்கு. ஸோ அந்த மாஸ்க்குன்னு வந்துச்சு, நாங்கள் மாஸ்க் வைக்கணும் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாஸ்க் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியும்னு பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாஸ்க்கோட கொஞ்சம் என்ன டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும்னு பண்ணது தான் அந்த கோனியில் பண்ணுவோம். படம் ஸ்டார்ட் ஆகுற அந்த பேஸ் வந்து ஒரு ஸ்லோ பர்னர் மாதிரி தான் பிளான் பண்ணிங்களா? இல்லை இல்லையா, நிறைய பேர் சொன்னது வந்து படம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. எனக்குமே அதான் ஃபீல் ஆச்சு. ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு, பட் அந்த ஒரு பாயிண்ட், ஒரு பிளாட் வருதுல்ல, அந்த காலில் பிளேட் மாட்டினதுலேருந்து படத்தோட பேஸ் வேறு மாதிரி போகுது. ஸோ அப்படி தான் பிளான்டா? இல்லை, அது எனக்கு தேவைப்படுச்சு. ஃபஸ்ட் 20 மினிட்ஸ் ஐ ஹேவ் டு டேக்குன்னு தோணுச்சு எனக்கு. பிகாஸ் நான் சில பேஸ் செட் பண்ணணும்னு நினச்சேன். இப்போது ஓப்பனிங் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃபஸ்ட் ஒரு ராபரி சீன் இருக்கும். அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி தோணிருக்கும்னா, நான் எதுக்கு இந்த ராபரி சீனு, ஓகே ஒரு ஹீரோக்கு இன்ட்ரொடக்ஷன் போல் இருக்குது, அவருக்கு ஏதோ ஒரு மாஸ் சீக்வன்ஸ் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அப்படின்னு நினச்சிருப்போம் படம் பார்க்கும்போது. ஆனால் அது பின்னாடி அது எனக்கு வந்து ஒரு மேஜர் போர்ஷனில் அது வந்து கனெக்ட் ஆகும் எனக்கு. ஸோ எனக்கு அந்த மாதிரி 2-3 சீக்வன்ஸ் ஓப்பனிங்கில் இருக்குது செகண்ட் ஹாஃபில் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு. ஸோ நான் அதை காமிக்காமல் என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜெட் வேகத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்படியே அந்த 20 மினிட்ஸ் எடுத்துகிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் ஒரு இம்பாக்ட் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்கல்ல எல்லோரும், டுவர்ட்ஸ் எஸ்பெஷலி அந்த 30 மினிட்ஸ் சொல்லிட்டே வராங்களே எல்லாருமே. 30 மினிட்ஸ் எங்களுக்கு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். எனக்கு அந்த 30 மினிட்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 20 மினிட்ஸ் தேவைப்படுது. அதுக்காக எடுத்துக்கிட்டது தான் அது. பட் ஐ நோ இட்ஸ் அ ஸ்லோ பர்னர். பட் அதை தாண்டி படம் டேக் ஆஃப் ஆகும்போது அது ஒவ்வொரு இடத்துல பின்னாடி கனெக்ட் ஆகும்போது அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபீல் ஆகும். இனிஷியலாக ஸ்லோ பர்னர் மாதிரி அது பெரிய கம்ப்ளைண்ட்டாக இல்லைனா கூட அந்த கேஸை பற்றின பெரிய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு இல்லை, காட்டலை. அந்த பிளேட் கிடைக்கிற வரைக்குமே ரொம்ப பாயிண்ட்டாக 0.5 அப்படின்ற மாதிரி தான் இன்ச்சாக நகருது. இது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸை கடத்திடலாம் அப்படின்ற தைரியம் இருந்ததா? ஏன் அஃப்கோர்ஸ், இல்லாட்டி நான் அது எடுத்துருக்கவே மாட்டேங்க. எனக்கு தெரியும் அது எனக்கு அது ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. மேபி அது ஒரு ஆடியன்ஸ் ஒரு கன்சர்னாக இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் ஐ நீட் தட். எனக்கு அது வச்சதுனால தான் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த பிளேட் வந்ததுக்கப்புறம் படம் டேக் ஆஃப் ஆகுதுன்னு. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். மேபி நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு பரபரன்னு கொண்டு போயிருந்தேன்னா உங்களுக்கு பின்னாடி நடக்கிற அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ்லாம் உங்களுக்கு இம்பேக்ட் கூட பண்ணாமல் போயிருந்துருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீல். ஆக்சிலரேட் ஆகணும், ஸ்டார்ட் பண்ணணும், அது அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன், நான் அதை சொல்லிடுறேன். யூஸ்வலாக படத்தில் வந்து ஹீரோ தான் வந்து ஹீரோயினை ஸ்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க, இதில் வந்து ஹீரோவை ஸ்டாக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டு. இல்லை, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து இப்போது அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய சஜஷன்ஸ்லாம் வரும் இல்லையா, பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கூட தோணுச்சு, ஓகே மேபி நம்ம அந்த லவ் ப்ரப்போசல் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணாமல் மேபி வேறு விதமாக கூட அந்த கேரக்டர் கொண்டு வந்தோம் எனக்குமே கூட தோணுச்சு. ஃபைன், நான் அந்த சஜஷனை எடுத்துக்கிட்டேன் நான். தட்ஸ் எ குட் சஜஷன் டு. அடுத்து அபிராமி மேம் பற்றி பேசலாம். அவங்க வர்ற போர்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவங்களோட ஆக்டிங் வந்து லைக் 2 டிஃப்ரெண்ட் வருவாங்க. பட் அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அபிராமி மேடம். அவங்க படங்கள்லாம் நம்ம சின்ன வயசில் நம்ம டிவியில் உட்காந்து பார்த்துருக்கோம். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறதே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். பட் ரெண்டாவது அதை தாண்டி மேம் வந்து ஒரு அமேசிங் ஆக்ட்ரஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, யூஸ்வலாக அது தமிழ் தெலுங்கு பைலிங்குள்ள எடுத்தோம் அது. ஸோ எல்லாருக்குமே வந்து தமிழ் தெரிஞ்சவங்க. இப்போ ரித்விகாக்கெலாம் தமிழ் அவங்க எப்படி நடிப்பாங்க உங்களுக்கு தெரியும், பிச்சு உதட்டு போயிடுவாங்க. பட் அவங்ககிட்ட தெலுங்கு பேப்பர் கொடுக்கும்போது அவ்வளோதான், அவங்க வந்து ஒரு டெபியூட்டன் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ நமக்கு இது எப்படி பேசி முடிக்க போகிறோம் அப்படின்னு. சேம் வைஸ் வர்ஸா அந்த தெலுங்கு ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தெலுங்கு கொடுத்தா அவங்க பிச்சு உதறிடுவாங்க, தமிழ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பதட்டம் வந்துடும். இப்போ எனக்கு வந்து மேம்க்கு ஒரு நாள் ஷூட்டு, நான் போயிட்டு கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20 பேஜஸ் நினைக்கிறேன் டைலாக்ஸ் வரும். அந்த போர்ஷன் உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா, ஃப்ளாஷ்பேக் அந்த நரேஷன் போர்ஷன், அது கம்ப்ளீட்டாக அவங்ககிட்ட கொடுக்குறேன். நான் 20 பேஜ் தமிழ் 20 பேஜ் தெலுங்கு கொடுக்குறேன். நான் இது யோசிச்சுட்டே போகிறேன். அவங்க ரொம்ப கேஷுவலாக சொன்னாங்க, முடிச்சிடலாம், சீக்கிரம் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு.
அது வந்து அவங்களுக்கு தெலுங்கு தெரியுன்றது மேட்ரு இல்லை. த கான்ஃபிடென்ட் அவங்கக்கிட்ட இருக்குது இல்லையா, இதை நம்ம ஈஸியாக பண்ணிட முடியும்னு. அது பியூர் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஓகே. ஸோ சச் அன் அமேசிங் ஆக்ட்ரஸ் அவங்க. எனக்கு ஐம் வெரி பிளஸ்ட் டு ஒர்க் வித். ஓகே. எப்போ இந்த ஷூட் ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு? எப்போ ஷூட் பண்ணீங்க? இது 22 இட் வாஸ் ப்ராசஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம 23 மிட்லலாம் நான் இதை முடிச்சிட்டோம். படம் முடிச்சு காப்பி எடுத்தாச்சு. இல்லை ஏன் கேட்டேன், நம்ம எனி சான்ஸ் வந்து தக் லைஃப் ஷூட்டிங்கும் இந்த ஷூட்டிங்கும் இல்லை பேரலாக எதுவும் இல்லை இது முடிச்சு தான் மேம் தக்லீஃப் போனாங்க. ஓகே. அவங்க எதுவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் இல்லை மேம் தக்லீஃப் போவே இல்லை. ஓகே. இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அவங்க தக்லீஃப் ஷூட்டே ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக எதுவும் பேசிக்கலாம். பட் ஆனால் பண்ணுறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஓகே. உங்களோட இந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன் மெமரபிள் மொமெண்ட் நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு ஆள்? நேற்று மார்னிங் தான் கார்த்திக் சுப்ராஜ் சார் பேசினார். ஃபோன் பண்ணி படம் பார்த்தேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பேசினார். ஸோ தட் வாஸ் அ நைஸ் மூமெண்ட். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்டண்ட் போர்ஷன்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக டெக்னிக்கலாக படம் வந்து 1% கூட தப்பாக போகல. ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்குள்ளே வரும். இந்த ஸ்டண்ட்டு நிறைய சீன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ எது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு? ஸ்டண்ட் எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு கஷ்டன்றதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் இருந்துச்சு. என்னென்னா ரோப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பேசிக்காக நான் வச்சுட்டேன். ரோப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஃபைட்ஸ். பறந்து போய் ஆமாம், எதுவுமே அது இருக்கக்கூடாது. ரோப்ஸே வேணான்னு சொல்லிட்டேன் நான். ஸ்டண்ட் வந்து ஃபீனிக்ஸ் பிரபுன்னு சொல்லிட்டு அவர் தான் ஸ்டண்ட் டைரக்டர். ரொம்ப ராவாகவும் போயிடக்கூடாது. பிகாஸ் நம்ம படம் அந்த மீட்டரில் இல்லை. அது மாதிரி எனக்கு ரொம்ப கமர்ஷியலாகவும் போயிடக்கூடாது. இந்த ரோப்ஸ்லாம் வச்சுப்பேன். எனக்கு வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாத்தில் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணி கொடுத்துருங்க அந்த ஃபைட்டை அப்படின்னு. ஸோ அதை அழகாக பண்ணி கொடுத்தாரு அவர். எனக்கு அது கமர்ஷியலாகவும் தோணிடக்கூடாது, ரொம்ப ரா ஃபைட்டாகவும் வந்துடக்கூடாது. அது ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எடுத்து கொடுத்தாரு. அண்ட் அடுத்து ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறது வந்து ஒரு 3 பேர் இதில்: மியூசிக், எடிட் அண்ட் சினிமாட்டோகிராஃபி. ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ். நான் எப்படி ஒர்க் பண்ணி காட்டுறேன் பார் அப்படின்லாம் இல்லாமல் இந்த கதைக்கு தேவைப்பட்டதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பிளெண்டடாக இருந்துச்சு. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு இமான் சார் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி சொல்கிறேன்னா, ப்ரொஃபஷ்னலாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணதை தாண்டி நான் பர்சனலாக ரொம்ப கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. எப்படி இருக்கணும், எப்படி ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணணும், ஒருத்தர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், இது எல்லாமே நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். நான் வந்து எனக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப அதிகம் அவர்கிட்ட. ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் சென்ஸ் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட நமக்கு என்ன வேணுன்றதை சொல்லிட்டா போதும், அதை அவர் அழகாக டெலிவரி பண்ணுறாரு. அது பெரிய டிஸ்கஷனோ அது வந்து நிறைய கரெக்ஷன்ஸோ இது எதுவுமே எனக்கு நடக்கலை. இனிஷியலாக ஒரு டிஸ்கஷன் நடக்கும், எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஒரு ஐடியாவுக்கு அரைவ் ஆகும், ஒர்க் பண்ணிட்டு கூப்பிடுவார், போய் பார்ப்போம், நல்லாயிருக்கும், அவ்வளோதான். செலக்ட் பண்ணுவோம். மேபி 1 or 2 இடத்துல மட்டும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி இது வேறு மாதிரி பண்ணலாமான்னு கேட்டிருக்கோமே தவிர மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து அவர் பண்ணி வச்சது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அது அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணார். இந்த ஜானருக்கு வந்து எதாவது நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுன்றது ரொம்ப கீனாக இருந்தார். ஸோ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அமேசிங் மியூசிக் டேரக்டர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் 2 decades இருக்கார் இண்டஸ்ட்ரியில். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம விசில் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவர் தான் விசில் படத்துக்குமே அவர் தான் மியூசிக். அண்ட் இங்கேயுமே இதிலிருந்து கோஇன்சிடென்ஸ். ஏன்னா அது கிட்டத்தட்ட அவர் பண்ண முதல் த்ரில்லர் படம் அதுதான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20 years கழித்து இப்போ பண்ணுற த்ரில்லர் படம் இதுதான். ஆமாம். தென் ஸ்ரீகாந்த் எடிட்டர். அவர் மோர் தென் எடிட்டர் எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட். அவர் பிரதர் மாதிரி. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து அவர் எனக்கு தெரியும். ஸோ அவருக்குமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் படத்தில் காட்டுறாரு, அவ்வளோதான். எது வேணும் எது வேணான்றதுல ரொம்ப கிளியராக இருப்பார். நல்லா டிஸ்கஸ் பண்ணுவார் நம்மக்கிட்ட. அவர் சஜஷன்ஸ் நிறைய கொடுப்பாரு, நம்ம சஜஷன்ஸையும் எடுத்துப்பார். அண்ட் முக்கியமான ஸ்ட்ரென்த் வந்து படத்தோட டியூரேஷன் 2 hours பர்ஃபெக்டாக பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தார். தட்ஸ் வாட். ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளோ இருந்தால் போதும்னு தோணுச்சு அது. ஏன்னா நம்ம ஒரு த்ரில்லர் படம் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க இனிஷியலாக டைம் எடுத்துக்கிட்டதே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து என்னடா அது ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. நம்ம அதுக்கு மேலெலாம் எங்கேயுமே அவங்கள வந்து நிப்பாட்டவே கூடாது. அவங்க ஒன்ஸ் டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நம்ம அவங்களை எங்கேயுமே இறக்கக்கூடாது. போய் கிளைமேக்ஸில் முடிச்சிட்டா தான் அவங்க அது சாட்டிஸ்ஃபேக்டரியாக கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த வகையில் ஸ்ரீகாந்த் அவர் அண்ணன் வந்து ஸ்ப்ளெண்டிட் ஜாப். ரொம்ப அழகாக வந்து எல்லாத்துக்குமே வந்து பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் 11 வெற்றி மாதிரியே வந்து அடுத்த படமும் வந்து உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடச்சி அந்த படத்தோட சக்ஸஸில் நம்ம ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. தேங்க்யூ. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.